Hi friends, welcome back to our channel Cyber Macatro. இந்த வீடியோவில் தமிழில் பார்த்த மாதிரி தான் சிவி அதாவது ரிஷ்யூமே எப்படி கிரியேட் பண்ணுறது, ஹச்ஆருக்கு எப்படி கைக்கு சிவி வந்து போக வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நான் அனுப்புகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயில் ஃபார்மேட்டில் அனுப்புகிற எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக தான் ஃபில்டர் ஆகி ஹச்ஆருக்கு வந்து கைக்கு போகும். ஓகேங்களா? அந்த ஃபில்டர் ஆகிற போது அவங்க வந்து ஒரு ரெக்யூர்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க அந்த சாஃப்ட்வேரில். ஓகேங்களா? அந்த சாஃப்ட்வேர் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும் ஃபில்டர் பண்ணுறதெல்லாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த சாஃப்ட்வேரை எப்படி க்ராக் பண்ணி ஹச்ஆருக்கு நம்மளோட சிவி பெஸ்ட்டான சிவியை எப்படி அனுப்பி அவங்கள அட்ராக்ட் பண்ணி ஒரே வாரத்தில் எப்படி நம்மளுக்கு கால் லெட்டர் மாதிரி வர வைக்கிறது எப்படி அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள், ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மேக்ஸிமம் பண்ண பார்க்குறேன். ஏஐ டூல் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன மேனுவலாக பண்ணுறது, லைக் டூல் யூஸ் பண்ணி செஞ்சு ஃபார்மேட்டை வைக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவி தான் உங்களோட நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்கன்னா ஒரு 10% ஹெல்ப் ஆகும். மிச்சம் இருக்கிற 90% என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட ஒரு 60% பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ், லைக் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் எல்லாம் பண்ணியிருப்பீங்களா, அது எல்லாமே வந்து 60% வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? மிச்சம் இருக்கிற 30% என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உங்களோட பிஹேவியர், உங்களோட ஆப்டிடியூட், இந்த மாதிரி இருக்கிறது. நீங்கள் எந்த மாதிரி பேசுகிறீங்க, உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி பேசுகிறீங்க, ஸ்பீக்கிங் நாலேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து 30%. ஸ்டார்டிங்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்ற போது அது 10% தான் ஃபஸ்ட்டு உங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணும். அதை பற்றி தான் இது டீட்டெயிலாக பார்க்கணும். எதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன்னா, நான் படித்த சிஸ்டர்க்கோட நான் சீனியர் தான். சிஸ்டருக்கு இருக்க ஜூனியர்ஸ் எல்லாருமே படித்து முடிச்சுட்டே அப்புறம் ஒர்க்குக்கு போகிறதுக்கு நான் சிவி அனுப்புகிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு சிவி வந்து அவங்க ஹச்ஆருக்கு போச்சா போகலையான்றது தெரியலை. நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 10 சிவி அனுப்புகிறேன். ஒரு மாதமாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து என்கிட்ட கேட்குறாங்க. அதுக்காகவும் இப்போ கரியரில் ஒர்க் பண்ணுற நெட்வொர்க் இன்ஜினியர் எல்லாருமே அடுத்த லெவல் க்ளவுட் ரிலேட்டடாக போகிறதுக்காக சிவி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினருக்கும் யூஸ் ஆகும். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, அவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஓவர்வியூ, அதாவது ரிசீவ் ரெடி பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட 1 hours கிட்ட இருக்கும். நீங்கள் அவ்வளோ தூரம் பார்க்க மாட்டேன், ஜஸ்ட் அது ஓவர்வியூ மட்டும் பார்த்துருக்கோம். ஒரு 15 minutes முடிஞ்சிடும். எப்பயும் போல நம்ம வந்து லிங்க்டின்குள்ளே போயிட்டு ஜாப்ன்றத வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு அங்கே வந்து நெட்வொர்க் இன்ஜினியர் கொடுப்போம். நெட்வொர்க் இன்ஜினியர் கொடுக்கும் கம்பெனிஸ் நிறையா வரும். அதுல வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து காப்பி மட்டும், அதாவது கீழே அபவுட் ஜாப்ல இருந்து கீழே வந்து அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்க, அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒர்க் பண்ண போறோம் அது வரை போட்டு சாட் ஜிபிடிக்குள்ள போயிருங்க. சாட் ஜிபிடில போயிட்டு ஜஸ்ட் அதை காப்பி பண்ணாத ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண 3வது ஸ்டெப் என்னன்னா இதை கிளிக் பண்ணுங்க. அதாவது நான் இப்ப வந்து டெக்ஸ்டா கிளியர் பண்ணிருக்கேன். கீழே வந்து நீங்க டெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டெப் 3லயே டெக்ஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான சிவி வந்து அழகா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது நேம் எதுவுமே போடாம செய்யாம இந்த மாதிரி இருக்கும். நீங்க அதுல வந்து அடிஷ்னலா உங்க டீட்டெயில் எல்லாம் இங்க கொடுத்தாலும் சரி, இல்ல இதுக்கப்புறம் வந்து உங்களோட இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சேவிங்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதுல போயிட்டு ஒவ்வொன்றா அடிஷ்னலா இந்த மாதிரி கொடுத்தாலும் சரி, அதுல கேன்வால போயிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ண பாருங்க. அங்க போய் சாட் ஜிபிடில போய் கொடுக்கறது மேக்ஸிமம் உங்க கிரெடென்ஷியல் வந்து நீங்களே கொடுக்குற மாதிரி. இதே மாதிரி யாராச்சும் போடும் போது உங்களோட கிரெடென்ஷியல் வந்து அவங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட் இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தனியா வந்து ரெடி பண்ணியே அதே கொடுத்துருக்கோம். நீங்க அப்படி பண்ணாலும் பண்ணலாம். காப்பி பண்ணி ஒவ்வொன்றா இந்த பாத்தீங்களா, இங்க வந்து ஒவ்வொன்றா காப்பி பண்ணி செஞ்சு அந்த சிவில வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல. லைக் ஸ்கில்ல போய் ஒவ்வொரு கட்டமா போய் பேஸ்ட் பண்ணி செஞ்சு பண்ணாலும் பரவாயில்ல. அப்படி இல்லையா நீங்க பார்க்கணும். இங்க வந்து இவங்களே ஒரு சிவி வந்து நம்ம கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிவியை வந்து இதே வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? இதை நான் கிளிக் பண்றேன், நெட்வொர்க் கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சிவி.
ஒரு சிம்பிளா வந்து அதான் வந்து ஒரு கிரியேட் இருக்கு. மேக்ஸிமம் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் சின்ன வச்சிருக்கேன். இப்ப நம்ம மெயினா என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் இது சம்மரி இதெல்லாம் இருக்கா, அதெல்லாம் வந்து கேன்வால வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கீ ஸ்கில் இது எல்லாமே இந்த ஒரு ஃபார்மேட்டான இதை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட சிவி வச்சு அனுப்புறேன். நீங்க ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் நீங்க வந்து இத கிளிக் பண்ணிட்டு நீங்க டிஸ்கிரிப்ஷன் போடுவீங்களா, போட்டுட்டு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கிறத வந்து நீங்க காப்பி பண்ணி அங்க போடுவீங்களா, போட்டுட்டு நான் பண்ணி வச்ச ஃபார்மேட்ல இருக்க ரெசியூமே கீழே கொடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி இதுல ஜஸ்ட் அட்டாச் பண்ணிட்டு நீங்க சென்ட் பண்ணாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி சிவி ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணி கொடுத்தாலும் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி தனியா கேன்வா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோ சிவி மாதிரி தனியா ரெடி பண்ணி வச்சு ஒவ்வொன்னா ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இதுல நிறையாவது வரும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஸ்கில்ல பாத்தீங்கன்னா நிறையாவது வந்து வந்திருக்கும். இதுல உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் வச்சுக்கோங்க, தெரியாததை வந்து நீங்க அதை மென்ஷன் பண்ணாதீங்க. உள்ள போயிடும் சிவி. பட் இன்டர்வியூல வந்து நீங்க எதுக்கு போட்டீங்கன்ற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்சிமம் நீங்க வந்து இந்த மாதிரி போடும்போது உங்களோட வெப்சைட் வந்து நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருங்க. சிவிய பார்த்துட்டு உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து அவங்க வந்து ஈஸியா வந்து பையன் இவ்வளவு பார்த்துருக்கான், அவ்வளவு ஸ்கில் இருக்குன்றத வந்து அவங்களுக்கு ஈஸியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பையனுக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட்டும் நிறைய இருக்கு, இந்த பையன் நம்ம கம்பெனிக்கு ஒர்த்து, உங்களை வந்து நிறைய பேரை வந்து செலக்ட் பண்ணி வைப்பாங்க. பட் உங்ககிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எடுத்து செஞ்சு உங்களை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியை வந்து வச்சுக்கிடுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணணும் டைம் இல்லை ப்ரோ அப்படின்னா இந்த வீடியோவுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வெப்சைட் ரெடி பண்றது போட்டிருப்பேன். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வெப்சைட் வந்து ரெடி பண்ணி தருவேன். ஓகேங்களா, அதை பத்தின டீட்டெயில் வந்து கீழே வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில் என்ன ப்ரைஸ் ஆகும், எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிற டீட்டெயில் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் சிவி ரெடி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாரத்துல உங்களுக்கு இன்டர்வியூ கால் கண்டிப்பா வரும். மேக்ஸிமம் 1 மந்த் வச்சுக்கோங்க. ஒரு சில ஹெச்ஆர்ஸ் வந்து ஜஸ்ட் முன்னாடியே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிடைச்சிருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ்ல போய் எடுத்திருப்பாங்க. அங்க சப்போஸ் இல்லை அப்படின்ற போது தான் உங்களுக்கு வந்து இங்க மெயில் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா, அதுக்காக 1 மந்த் வெயிட் பண்ணுங்க. அப்படி கிடைக்கலாட்டி எனக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எப்படி என்னை காண்டாக்ட் பண்ணுறதுன்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒர்க் பண்ணுறோட லேபு அண்ட் ஒர்க்கிங் ஒரு விளாக் மாதிரி காமிச்சிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் நெட்வொர்க் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணுறேன். அப்படியே ஆர்டிஓவில் வந்து ஏடிடி ப்ராஜெக்ட்லேயும் அடிஷ்னலாக வந்து நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு RFID இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமாக ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ப்ரோ நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் தான் ப்ரோ போகணுன்னுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கரண்ட்டாக. அதனால் நான் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இந்த மாதிரி நெட்வொர்க் இன்ஜினியர் ரோல் பார்க்குறேன். என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கீழே டவுன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து காண்டாக்டில் நேம் ஃபோன் நம்பர் இந்த மாதிரி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பை.